ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட எமி. இது நம்ம கிரேசி லிட்டரேச்சர் சேனல். அனைத்து வாசகர்களுக்கும் மீண்டும் வணக்கம். 635 வாசகர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் அனைவருக்கும் பேராதரவுக்கும் நன்றியோட இந்த வீடியோவை தொடங்குறேன். இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நான் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்கேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இது எதை பேஸ் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னா, யாருக்கு இன்றைக்கி ட்ரிபியூட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் ஒரு சில மூவிஸ் மட்டும்தான் நம்ம லைஃப்குள்ளே ஊடுருவி நமக்குள்ளே வாழும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் ஒரு லெஜெண்ட் கிடையாது. தேர் ஆர் நியூமரஸ் லெஜெண்ட்ஸ். வுட் ஆர் வாட் யூ சே, ஒரு கொலாபரேஷன், ஒரு கைண்ட் ஆஃப் கலந்த, அனைத்து லெஜெண்ட்ஸும் கலந்த ஒரு படம் இது. ஒருத்தர் 2 பேரும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் மேலே கலைஞானி டாக்டர் கமலஹாசன் ஐயா அவர்களுடைய படமான ஹேராம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி நான் பேசணுங்கிறதே எனக்கு நான் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லுவேன். எனக்கு 25 வருடங்கள், இன்னும் அந்த படம் இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் அழிக்க முடியாத ஒரு நிலையான கல் கிளாசிக்காகவே இருக்கும். இந்த ஓடு அந்த ஹேராம்ங்கிற அந்த ஒரு படத்துக்கு தான். அந்த படத்தை பற்றி எனக்கு நிறையா மெமரிஸ் இருக்குது அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா. ஏன்னா அது என்னோடய சிறு வயதிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரையும் அது எனக்கு ஒரு லெசனாக தான் இருந்திருக்கு. முதல்ல அந்த படம் எனக்கு பரிச்சயமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 2000. ரொம்ப சின்ன பையன். எங்கள் அப்பா பயங்கர தீவிர கமலஹாசன் ஃபேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த படத்தை நீ எல்லாம் பார்க்கக்கூடாதுடா, நீ உனக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வயசு பத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி படம்லாம் அவனுக்கு புரியவும் புரியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. உண்மைதான், அந்த படம் எனக்கு மேபி அந்த டயத்தில் நான் பார்த்துருந்தாலும் புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரி நாட்கள், நான் அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நொடியில் எனக்கு நிறையா ஃபிக்ஷன்ஸ், ஸ்டோரிஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், போயட்ரிஸ், இலக்கியம்னா எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது, புரிய ஆரம்பித்த காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு கனெக்ஷன் சொல்லலாம். அப்போ தான் எனக்கு முதல் முறையாக இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு சீனியர், ஆனால் அவர் லிட்ரேச்சர் சார்ந்த என்னோடய சீனியர் கிடையாது. என்னோடய காலேஜில் எனக்கு ஹாஸ்டலில் என்னோடய சீனியர் அவர் திரு மணிகண்டன். அவர் பேரை மென்ஷன் பண்ணலாம் தாராளமாக. அவர் எங்கள் ஹாஸ்டலோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் தான் முதல்ல சொன்னார், ஹேராம் பார்த்துருக்கியாடா அப்படின்னாரு. நான் எனக்கு தெரியணும் அந்த படத்தை பற்றி அப்படின்னு. என்னடா தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கேட்குறப்ப எனக்கு நான் கமல் சார் படம் எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காங்கண்ணா, நானும் பார்த்துருக்கியாடா அந்த படத்தை அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு டைம் பார்த்தேன் எனக்கு. ஏன்னா படம் ஆனால் பார்த்த வயது 2வது முறையாக அந்த படத்தை பார்க்க எனக்கு தோன்றின வயது. எங்கள் வீட்டில் ஒரு சிடி கேசட் இருந்துச்சு. அந்த இதில் நான் பார்த்தப்ப அந்த படம் எனக்கு நான் ஒரு 8th or 9th படிச்சுப்பேன். சத்தியமாக எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு புரியலை. அப்புறம் அந்த படத்தை பற்றி அவங்க நிறையா பேர் என்னுடைய காலேஜில் கல்லூரியில் பேசுகிறப்ப தான் இப்போ அவர் மாதிரி இவரும் சொல்கிறோம், பார்த்துருக்கேடா அப்படின்னு. நான் பார்க்கலாம், நான் புரியல. நான் நீ லிட்ரேச்சர் படிக்கிற, என்னடா அப்படி ஒரு படத்தை நீ பார்க்கலைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையாக சொல்லணும்னா அப்போ ஒரு லேப்டாப்பில் தான் வச்சுருந்தார் அந்த படத்தை. மன்னிக்கணும், அனைத்து ஹேராம் ராஜ்கமல் மன்னிக்கணும். ஆனால் அதுக்காண்டி கோடி ரூபா கொடுத்தா கூட கிடைக்கப்பெறாத ஒரு ஒரு வரமோ இல்லை அது ஒரு கிஃப்ட்டுனோ சொல்லுவாங்க. அப்படி ஒரு படம் தான் அந்த படம். ஏன்னா அந்த படத்தை முதன்முறையாக பார்த்துட்டு இன்னைக்கு நாள் வரையும் அந்த படத்தை நாங்கள் 15 நாட்களுக்கு மேலே அந்த படத்தை பற்றியே நாங்கள் பேசிகிட்டு இருந்ததும், இன்ன வரையும் ஆள் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தின படங்களில் நம்பர் 1 நான் ஹேராம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த படத்துடைய ஸ்டார்டிங் எல்லோரும் லிட்ரேச்சரில் ஃபிக்ஷன் பற்றி பேசுவாங்க. நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் படிச்சிருக்கோம். ஆர்எஸ் பார்ட்டிஷன் பற்றி நாங்கள் நிறையா படிச்சிருக்கோம். கமல் சார் கூட சொல்லியிருந்தார், குஷ்வந்த் சிங் ட்ரெயின் டு பாகிஸ்தான் கூட ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்ஸ் டு ஹேராம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெயின் டு பாகிஸ்தானையும் ஒரு டேல் ஆஃப் 2 சிட்டிஸையும் கலந்து ஒரு ஃபிக்ஷனாக அதை நிறையா பேர் எழுதியிருக்கலாம். பட் ஸ்க்ரீனில் எப்படி கொண்டு வருவாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு ஆச்சரியத்தை எனக்குள்ள
ஒரு முதல் முறையாக எனக்கு விதைச்ச ஒரு படம் வந்து ஹேராம். அது எப்படி கமல் சார் இப்போ வரையும் எனக்கு தெரில. அந்த ஸ்க்ரீன் பிளேல எப்படி ஹவு ஹி ஹஸ் டன் தட் மேஜிக். நான் அந்த படத்தை பற்றி எப்படி நீண்டு வரிசையாக நான் சொல்ல போகிறது கிடையாது. என்னோடய மெமரியில் என்னெல்லாம் வருதோ அது அப்படியே தான் நான் பேச போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்பி இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அந்த படத்தோடைய முதல் ஆச்சரியமாக அதுதான். ஏன்னா நான் அந்த படத்தை பற்றின பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்லாம் பின்னாடி வரேன். அதுக்கு அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் அதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன். ஆனால் பிஃபோர் தட் எனக்கு ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்குது அந்த படத்தில். டைரெக்டாக நான் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் கூட சொல்லலாம், அதை சொல்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அந்த படத்தில் ப்ளே பண்ண கேரக்டர் வந்து சாகித் ராம். ஆக்சுவலி ஹீ இஸ் நாட் அ ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த மூவி, ஹீ இஸ் த ஆன்டகனிஸ்ட் ஆஃப் த மூவி. ஒரு ஆன்டகனிஸ்ட் பெர்செப்ஷனில் இப்படி சொல்ல முடியும். பட் ஹீ பிகம்ஸ் அ ப்ரொட்டகனிஸ்ட் அட் த லாஸ்ட். ஹீ பிகம்ஸ் அ ஹீரோ ஆஃப் த மூவி. பட் த ரியல் ஹீரோ இஸ் காந்திஜி. ஒரு மனிதன் காந்திஜியை சந்தித்திருந்தால் அவரை கொண்டிருக்க முடியாதுங்கிறது தான் கமல் சார் சொல்ல வந்தது. அது ஏன் பல பேர்த்துக்கு எனக்கு புரியலை அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரையுமே ஆச்சரியமாக இருக்குது. இன்னமும் கூட அது அப்படி படம் இப்படி படம்னு சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ வழிகளை ஏற்படுத்துகிற ஒரு விதமாக தான் இன்ன வரையும் நான் பார்க்குறேன். எக்ஸ்பெஷலி காந்திஜி நஸ்ருதீன் சார் அனதர் லெஜண்ட் ப்ளே பண்ணியிருப்பார். எனக்கு காந்திஜியை கிங் பென்ஸ்லிக்கு அப்புறம் ஒரு பர்சன் பர்ஃபெக்டாக காந்திஜி பண்ணார் அப்படின்னு கேட்டால் எனக்கு நஸ்ருதீன் சார் தான் எனக்கு இப்போ வரையும் நான் ஆகும். காந்திஜி அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருப்பார். இப்போ சாகித் ராம் இது ஒரு பொய், இது ஒரு கமல் சார் உருவாக்குன ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர். அது காந்தியை சந்திக்கும், ரியலாக சந்திக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு போலி, ஒரு பொய், ஒரு விஷயம், அது வந்து காந்திஜிங்கிற ஒரு ரியல் கேரக்டரை தொட்டு உரசி சுற்றி நகர்ந்து போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தென் ஹவு ஏ ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஆர் பயோகிராஃபிக்கல் ஃபிக்ஷன் அது எப்படி நீங்கள் பேர் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே அந்த படத்துக்கு. ஆனால் அது எப்படி கமல் சார் அது ஸ்க்ரீன் பிளேயில் யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு இன்ன வரையும் ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வருது. அதுக்கடுத்து எனக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் வந்து அப்படியே நீண்டு சொல்லிட்டே போகலாம். அடுத்த ஆச்சரியம் எனக்கு ரொம்ப இருந்தது வந்து அதுக்கு பிஹைண்டாக இன்னொரு கேரக்டர் அவர் வச்சுருந்த ஒரு கேரக்டர்ஸ். அம்ஜத் கான், ஷாருக் கான் அனதர் லெஜண்ட் ப்ளே பண்ண ஒரு கேரக்டர். ஹவு திஸ் மேன் வுட் ஹவ் அக்செப்டட் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த படத்தை பற்றி நான் யோசிக்கிறப்ப பீயிங் அன் முஸ்லீம், அவர் வந்து அந்த படத்தை அவர் புரிந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறப்ப ஐ ஹவ் சீன் மைசெல்ஃப். நான் என்ன அங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டரில். ரீசெண்டாக கூட ஹேராம் படத்தை வந்து ஒரு ஐ திங்க் 1 year or 2 years பேக்கில் வந்து படத்தை ராஜ்கமல் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அண்டு என்னோடய பர்சனல் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் நான் ஒரு இந்து இதில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். நான் என்ன மதம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறேங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நான் என்னுடைய பேரில் வந்து நான் ஒரு கமெண்ட் பண்ண உடனேவே கீழே என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி, உங்களால் தாண்டா இந்த நாடு இப்படி இருக்குது, உங்களை மாதிரி ஆளுங்க தான் தீவிரவாதம் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கிறப்ப எனக்கு அவ்வளோ வழிகள் இருந்துச்சு. ஆனால் அது கீழே நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய அம்ஜத் கானுடைய கேரக்டர் தான் இப்போ நானாக இருக்கேன், அந்த வழியை தான் நான் தாங்குறேன்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மிகுந்த ஒரு வலி மிகுந்த ஒரு கேரக்டர் அதில் வச்சுருப்பார். ஏன்னா வி பீப்புள் லவ் திஸ் நேஷன். தட் வில் பி ஒன் டயலாக் கமல் சார், அது எப்படி ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஜின்னாவோட பொண்ணே பாகிஸ்தான் வேணான்னு சொல்லி நிராகரிச்சுட்டு இந்தியாவில் இருக்காங்க, நான் ஏன்டா போகணும், நான் இந்தியாவை நேசிக்கிற ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த விஷயம் எனக்கு அவ்வளோ. அவர் எப்படி கமல் சார் would have thought that kind of a character and how he would have placed it, அது அடுத்த ஆச்சரியம். இது மாதிரி இன்னொரு ஆச்சரியம் சொல்லணும் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கேரக்டரை தான் பேசணும். தேர் இஸ் அனதர் கேரக்டர் ஹூ பிளேஸ், அதாவது சின்ன மைனர் கேரக்டர், அம்ஜத் கானோட அம்மா வரவங்க. அவங்க ரியலாக காந்திஜியோட ஆசிரமத்தில் இருந்தவங்க. காந்திஜியோடைய கடைசி படுகொலை நடக்கிற நிமிடத்தில் அவங்க அங்கே இருந்தவங்க. அவங்கள எப்படி ஒரு காஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு இன்ன வரையும் ஆச்சரியமாக இருக்குது. ரியலாக இருந்தாங்க அவங்க. ஷீ ஆல்சோ ஹெல்ப்டு ஹிம் அப்படிங்கிறது வந்து பல தரத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இந்த படத்தில் அப்படின்னா வந்து சார் மோட்டார் வீலர், அவர் ஒரு ரியல் கேரக்டர். அந்த ரியல் கேரக்டரை எகெயின் 2 கேரக்டர்ஸ், ஃபிக்ஷியஸ் கேரக்டர்ஸ், அம்ஜத் கானும் சகித் ராமும் 2 பேரும் வந்து
பேசக்கூடிய, அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க நிற்கிறாங்க. சர் மோட்டார் வீலர் வந்து உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவருக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கிறதே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன்னா தப்பாயிடும். இந்த படத்தை வந்து எனக்கு ரீவிசிட் பண்ணுறதுக்கு ரீவிசிட் பண்ணதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு சேனல், யூடியூப் சேனல். நான் ஒரு யூடியூப் சேனலே வச்சுருந்தாலும் அந்த சேனலை நான் குறிப்பிடுறதுல ரொம்ப முக்கியத்துவம் இருக்கேன். அந்த சேனல் பேர் வந்து மியூடியூப்னு ஒரு சேனல். அவங்க மூவிஸ் போட்டிருக்கப்போ அவங்களும் மிஸ்டு மூவிஸ்னு ஒரு சேனல் இருக்காங்க. மியூடியூப்பை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். தமிழில் ஒரு படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன்ஸ்லையும் அனலைஸ் பண்ண முடியும், இலக்கியத்தோடு சேர்த்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு சேனல் இருக்குது மியூடியூப்னு. அந்த பிரதர் நான் பார்த்ததில்ல, நான் ஒரு வாய்ஸ் எனக்கு பிடிக்கும், அவர் ஆரம்பிக்கிற விதமே அழகாக இருக்கும். அவரோட சேனல் இதுக்கு முழு முக்கிய காரணம். அவர் 5 வீடியோஸ் போட்டிருக்காரு ஹேராம் பற்றி. அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். நம்ம வீடியோவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்த பாட்டில் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஓடோட ஸ்டார்டிங் பீஸில் ஒரு சின்ன பீஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னும் மேலும் வர வீடியோஸ் வந்து நான் ஹேராம்காண்டியே ஐ எம் கோயிங் டு மேக் அனதர் 3 more videos or 4 more videos. ஸோ ஹோப், ஏன்னா இது நான் பேசிட்டே இருந்தேன்னா யூ மைட் ஆல்சோ ஃபீல் போரிங் அட் த சேம் டைம். ஸோ இன்னும் படத்தை பற்றி நிறையா பேச போகிறோம் இனி வர காலங்களில். அண்ட் ஹோப் ஃபியூ அதர் பர்சன்ஸ் ஆல்சோ வில் ஜாயின் மீ ஃபார் திஸ் வோர்ட். உங்களுக்கான ஆச்சரியங்கள் இருக்குது. இன்னும் சில ப்ரொஃபஸர்ஸும் எழுத்தாளர்களும் வாசகர்களும் கூட இந்த படத்தை சாகித் ராம் பற்றி பேசுகிறதுக்கும், அம்ஜத் கானை பற்றி பேசுகிறதுக்கும், நஃபீஸாவை பற்றி பேசுகிறதுக்கும், ராமோட ஒய்ஃப் கேரக்டராக இருக்கும் அந்த கேரக்டரை பற்றி பேசுகிறதுக்கும், காந்திஜியோடைய கேரக்டரை பற்றி பேசுகிறோம். அண்ட் மோரோவர் த பொலிட்டிக்கல் விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கும் தே ஆர் கோயிங் டு ஜாயின் அஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் the second part. The second part is coming soon. Hope you have enjoyed the intro for this word is concerned. எக்ஸ்பெஷலி நான் மென்ஷன் பண்ணாமல், இளையராஜா சாரை மென்ஷன் பண்ணாமல் போக முடியாது, அனதர் லெஜெண்ட். ஆனால் அவருக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக we are going to have another video also. It's upcoming. So hope you enjoy this video is concerned. படத்தை பாருங்கள், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆன் தி செகண்ட் பார்ட் சூன். அண்ட் அது மட்டும் இல்லை, அடுத்த வீடியோ இது இல்லாமல் ஒரு வீடியோ உங்களுக்கு வாசகர் பக்கம்னு சொல்லி நம்ம சேனலில் புதுசாக உருவாக்குறோம். அது முழுக்க பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாசகர்களுடைய ஒரு எழுத்தாளரோட பெர்செப்ஷனில் ஒரு புத்தகத்தை சொல்லலாம். ஆனால் ஒரு வாசிக்கிறவனுடைய பெர்செப்ஷன்லேருந்து ஒரு புத்தகத்தை சொல்ல முடியுமா? அதுக்கு வந்து அதுதான் அந்த வீடியோவோட சிறப்பம்சமே. இட்ஸ் கம்மிங் சூன். அதில் வந்து சூன் ஃபஸ்ட்டு வந்து ராஜீவ்னு சொல்லிட்டு என்னோட காலேஜ் சீனியர், என்னோட கொலீக். ஹீஸ் அ ப்ரொஃபஸர், ஹீஸ் அ ட்ராமட்டிஸ்ட், அண்ட் ஹீஸ் அ ட்ராமா பிளேயர். ஸோ அண்ட் ஹீஸ் எ மியூசிக் லவ்வர் அண்ட் ஹீ சிங்ஸ் டு. சூன் வி வில் கால் ஹிம் ஃபார் த வாசகர் பக்கம் ஃபஸ்ட் வீடியோ, வட்டியும் முதலும் அப்படிங்கிற புத்தகத்தை தான் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ hope you will support me in upcoming videos also. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையோட இப்போதைக்கு நான் சைன் ஆஃப் ஆகிறேன். ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ, கமெண்ட் திஸ் வீடியோ. உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய இமி. மீண்டும் சந்திப்போம் ஆனது காணொளியில். நன்றி. கண்ணீர் துடைக்கும் கரங்கள், கரகோஷம் செய்யும் உங்கள் கரங்கள், ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம் இந்த கைத்தட்டல் தான். சோ நிறைய ஊதியம் கொடுங்கள்.